ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசின் திட்டங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். மின் வசதி இல்லா கிராமப்புறங்களுக்கு மின் வசதி ஏற்படுத்த மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம் தீனதயாள் உபாத்யாய கிராம் ஜோதி யோஜனா. மின் வசதி, மின்னா பல்பு லைட் எரியும், ஜோதியாக இருக்கும். அப்போ தீனதயாள் உபாத்யாய கிராம் ஜோதி யோஜனா. அம்புர்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. அம்புர்தி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. ஷியாமா பிரசாத் முகர்ஜி ரூபன் மிஷன் திட்டம் எவ்வளவு மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டது? ரூபாய் 50,000 கோடி. அனைவருக்கும் வீடு திட்டம் நகர்ப்புறங்களில் எத்தனை வீடுகளை உருவாக்கும் இலக்கை கொண்டுள்ளது? 2 லட்சம். ஹிருதாய் திட்டம் எந்த அமைச்சகம் மூலம் தொடங்கப்பட்டது? மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம். இது ஹிருத்யாய் திட்டம். மேலே உள்ள அந்த கொஸ்டின் அதே திட்டம் தான். ஹிருத்யாய் திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனை பாரம்பரியமிக்க நகரங்கள் 2017 மார்ச் மாதத்திற்குள் மேம்படுத்தப்பட உள்ளது? 12 நகரங்கள். ஹிருத்யாய் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்திய மதங்களின் புனித ஸ்தலங்களை மேம்படுத்தி ஆன்மீக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் திட்டம் பிரசாத் திட்டம். இந்திய மதங்களின் புனித ஸ்தலங்களை மேம்படுத்தி ஆன்மீக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் திட்டம் பிரசாத் திட்டம். பண்டிட் தீனதயாள் உபாத்யாய ஷர்மேவ் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2014. உலகிலேயே அதிக நாட்கள் நேரடியாக மானியம் பெறும் திட்டம் என்ற கின்னஸ் சாதனையை படைத்த திட்டம் பஹல் திட்டம். பஹல் திட்டம் 2014ஆம் ஆண்டு எத்தனை மாவட்டங்களில் தொடங்கப்பட்டது? 5 மாவட்டங்களில். இவற்றில் எந்த திட்டம் தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் முன்முயற்சியாக கருதப்படுகிறது? தீனதயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா. உஸ்தாஸ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015ஆம் ஆண்டு. வெளிநாடுகளில் வேலை செய்யும் இந்திய குடிமக்களுக்கு ஆயுள் காப்பீடு மற்றும் நிரந்தர நிதியுதவி ஆகியவற்றை அளிக்கும் திட்டம் மகாத்மா காந்தி பிரவாசி சுரக்ஷா யோஜனா. வெளிநாடுகளில் வேலை செய்யும் இந்திய குடிமக்களுக்கு ஆயுள் காப்பீடு மற்றும் நிரந்தர நிதியுதவி அளிக்கும் திட்டம் மகாத்மா காந்தி பிரவாசி சுரக்ஷா யோஜனா. கிராமப்புற மற்றும் மிகவும் பாதிக்கப்பட்ட 9 மாநிலங்களில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு மத்திய அரசு சார்பில் திறன் வளர் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் திட்டம் ரோஷினி திட்டம். இவற்றில் எந்த திட்டத்தின் மூலம் சுமார் 40,000 இளைஞர்களுக்கு திறன் வளர் பயிற்சி அளிக்கப்படுகிறது? ரோஷினி திட்டம். பள்ளி குழந்தைகளிடம் மரம் வளர்க்கும் ஆர்வத்தை தூண்டுவது மற்றும் இயற்கையை புரிந்து கொள்ள வாய்ப்பளிப்பது போன்றவற்றை நோக்கமாக கொண்ட திட்டம் பள்ளி நர்சரி திட்டம். எந்த திட்டத்தின் கீழ் ஆண்டு பிரீமியம் ரூபாய் 12 என்னும் குறைந்த தொகையில் பொதுமக்களுக்கு ரூபாய் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு வழங்கப்படும்? பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. இந்தியாவை உலகின் மனித வளர் தலைநகரமாக மாற்றும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட திட்டம் திறன் இந்தியா. இந்தியாவை உலகின் மனித வளர் தலைநகரமாக மாற்றும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட திட்டம் திறன் இந்தியா. எந்த திட்டம் ரிசர்வ் வங்கி மூலம் செயல்படுத்தப்படும்? தங்க பத்திர திட்டம். எந்த திட்டம் ரிசர்வ் வங்கி மூலம் செயல்படுத்தப்படும்? தங்க பத்திர திட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.